நிறைய இன்டர்வியூல கேட்ட ஒரு இன்டர்வியூ ப்ராப்ளம் எப்படி பெருசா இருக்கிற ஒரு ஃபைல ஜிப் பண்ணி குட்டியா ஒரு ஃபைலா மாத்துவாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த குட்டியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஃப்லேட் அல்காரிதம்னா என்ன அப்படிங்கிற குட்டி எக்ஸ்பிளனேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா இரு ப்ரோ, என்ன ப்ரோ குட்டி ஸ்டோரி குட்டி எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் முடியாது ப்ரோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டேக் இட் ஆர் எல்ஸ் வேணா ஜாப் லீவ் இட் பேபி. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த டெஃப்லேட் அல்காரிதம் கத்துக்கிறதுக்கு இது உள்நோக்கி போற 2 ப்ராசஸ தெரிஞ்சுக்கணும். ஸோ முதலா LZ77 அப்படின்னு ஒரு அல்காரிதம இது கையாளும். இந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேட்டால ஏதாச்சு ஒரு பார்ட் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அந்த பார்ட்டுக்கு கண்டிப்பா அதோட பாஸ்ட்ல ஆல்ரெடி எவனாச்சும் ஒருத்தன் வந்திருப்பான்ல அதே மாரி. ஸோ அதனால தானே அது ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ எக்ஸாக்ட்டா இத திருப்பியும் இது ரிப்பீட் பண்ணாம, இங்கேருந்து அந்த இடத்துக்கு திருப்பியும் போறதுக்கு என்ன டிஸ்டன்ஸோ, அதே மாரி மொத்தமா எத்தன கேரக்டர் ரிப்பீட் ஆயிருக்கு அதோட லென்த்தையும் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்குமே தவிர, அத திருப்பியும் ஃபியூச்சர்ல ரிப்பீட் பண்ணாது. இதனால நம்மளோட டேட்டால எவ்வளோ பாகம் ஃபியூச்சர்ல ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சுனாலும், இந்த 2 இன்ஃபர்மேஷன மட்டும் அது ஸ்டோர் பண்ணிக்கும்ல. இதெல்லாம் தேவையே இல்லல்ல. இப்போ திருப்பியும் நம்மளோட பழைய ஃபைலா மாத்துறதுக்கு அது ஒண்ணும் பண்ணாது. இதே மாரி ஏதாச்சும் ஒண்ணு பாத்துச்சு அப்படின்னா, எக்ஸாக்ட்டா இங்கருந்து 20 டிஸ்டன்ஸ் பின்னோக்கி போனோம் அப்படின்னா, அதோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் கிடைக்கும்ல. அதே மாரி இத்தன லென்த் தானே ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ அத்தன லென்த்தையும் மொத்தமா எடுத்து இங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுரும். இத அற்புதமா கையாண்ட டெஃப்லேட் அல்காரிதம் அதோட இறுதி சடங்காகிய ஹஃப்மன் கோடுங்கிற அடுத்த ப்ராசஸ்க்கு போவோம். ஹஃப்மன் கோடு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டேட்டாவோட எல்லா இண்டிவிஜுவல் கேரக்டரும் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த நோட் விட்டுட்டே இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த A வந்து 4 வாட்டி வந்திருக்குல்ல, அதே மாதிரி இந்த B 3 வாட்டி வந்திருக்குல்ல, அதே மாதிரி இந்த D வந்து 1 வாட்டி வந்திருக்குல்ல. ஸோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இருக்கிறதுலேயே அதிகமான டைம் வந்திருக்குல்ல, இந்த A வந்து 4 வாட்டி வந்திருக்குல்ல, அதே மாதிரி இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியா வந்திருக்குல்ல, இந்த D வந்து வெறும் 1 வாட்டி தான் வந்திருக்கு. இந்த நிறைய வாட்டி வந்திருக்கிறதுக்கு சின்னதா ஒரு பைனரி ரெப்ரசன்டேஷனும், இருக்கிறதுலேயே கம்மி வாட்டி வந்திருக்கிறதுக்கு பெரிய பைனரி ரெப்ரசன்டேஷனும் கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த A தானே அதிகமாக வந்திருக்கு. அப்போ Aக்கு சின்னதா 0னும், இந்த Dக்கு பெருசா 100னும் கொடுத்துருக்கான். இப்போ எக்ஸாக்ட்டா என்னென்ன இதை நம்ம மேப் பண்ணியிருக்குமோ அதை எக்ஸாக்ட்டா இந்த இதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Aக்கு 0 தானே, அப்போ 0 0 0 0னு மாறும். Bக்கு வந்து 11னால 11 11 11, Cக்கு வந்து 101னால 101 101, அதே மாதிரி Dக்கு வந்து 100னால 100. இப்போ ஒருவேளை இதுவே நம்ம ஆப்போசிட்டா பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த A பெருசா வரும்போது இதுக்கு வந்து ஒருவேளை நம்ம Dல இருக்க இந்த பெரிய 100 கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஒரு ஏக்கும் 100 100 100ன்னு இது ரொம்பவே பெருசாயிருக்கும்ல. ஸோ இப்போ ஹஃப்மனை வச்சு இது இருக்கிறதுலே ரொம்ப மினிமம் வே பாசிபிளில் நம்ம ரொம்ப சின்னதாக்கிருக்கோம்ல, அதனால தான் இதோட சைஸ் சின்னதாக மெயின்டைன் ஆகும். இனி திருப்பி இதை அன்சிப் பண்ணும்போது இந்த எக்ஸாக்ட் 0 அதோட எக்ஸாக்டாக மேப் ஆன ஏயை மாற்றி அதே மாதிரி எல்லாரும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு மாற்றி மொத்தமாக பழைய டேட்டாக்கு மாறிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வீடியோவில் சந்திச்சது வரைக்கும் நான் தனீஷ். மறக்காமல் யூடியூப்ல போய் பாருங்கள் கோட் தனீஷ். இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ். பாய் கைஸ், ஹாவ் அ நைஸ் டே.